இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் கண்ணால முருங்கை செடி. இப்போ நமக்கு வந்து குளிர்னால சளி பிடிக்கும், சாரல் மழையில் சளி பிடிச்சாக்கா இது சளிக்காக சாப்பிட்றது. குழந்தைங்களும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்காக இப்போ நான் இதை போட்டு காமிக்கிறேன். பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சளிக்கு இது நல்லது. இந்த மாதிரி எடுத்துக்கங்க. தழை இது இப்படி தான் இருக்கும். இருக்க பாருங்கள், தழை இப்படி தான் இருக்கும். தழை அதை வந்து இப்படி ஆஞ்சிக்கணும். இப்படி கிட்ட கிட்ட ஆஞ்சிக்கணும், இல்லைன்னா மையாது. மிக்சியில் போட்டாலும் அம்மியில் போட்டு அரைச்சாலும் அது மையாது. இது மாதிரி நார் விட்டு ஆஞ்சிக்கணும். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஆஞ்சி வச்சுக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயிடும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தழை ஊற வச்சுங்க. அதை கொஞ்சமாக பச்சை அரிசி ஊற வச்சுக்கணும். இந்த பாருங்க, ஒரு புளி பச்சை அரிசினா போதும். நம்ம கையாலும் பச்சை அரிசினா போதும், கனமாலாம் போடக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா கட்டி அதை பாருங்க. அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் தோசைக்கல்ல. அதுக்கப்புறம் தோசைக்கல்ல இது போட்டுக்கலாம். அகலமாக போட்டு தட்டி அடை மாதிரியே விட்டுக்கலாம். விட்டுக்கலாம். அதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் வரும். குழந்தைங்க சாப்பிடும் நல்லா, பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வெந்தால் பிறகு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். வேகணும்ல, சுற்றி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வடை வந்துச்சா, இந்த அளவுக்கு நல்லா வெந்தவொடனே எடுத்துடணும். வாங்க சாப்பிட்லாம். இது சளிக்கு, இரும்புலுக்கு, வறட்ட இரும்புலுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. மூலிகை கண்ணால முருங்கை, மொயிலுக்கெல்லாம் போடுவாங்க பாருங்க, அந்த தழை தான் இது.